கேளப்பா, இது இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப். இது சம்பந்தமா உனக்கு என்ன வேலை தெரியும்? நான் கத்துக்கிறேன் சார். அப்ப சம்பளம் எல்லாம் 3 மாசம் வேலை செய்யாங்க. நான் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது வழி கிடைக்குமான்னு பாப்பா. போய் ஏதாவது கூலி வேலையை பாரு, அப்பப்ப கூலி கிடைக்கும். போ. என்னப்பா கார் தள்ளுறதுக்கு ஆளே கிடையாதா? நாட்டுல எல்லாமே தள்ளாதவனா போயிட்டானுங்களா? வண்டி தள்ளுறியாப்பா? ஆமா சார். இல்ல அந்த பக்கம் எதனாச்சும் கலட்டுறியா? அதெல்லாம் இல்ல சார், தள்ளுறேன். இல்லையே, எண்ணெய் எல்லாம் வண்டி நின்று போச்சு. பெட்ரோல் பங்க் வரைக்கும் தள்ளணும்ப்பா. இந்தாப்பா 10 லிட்டர் போடு. வாயா. இந்தா. என்ன சார் இது? 2 ரூபா. ஐயோ, வண்டி தள்ளுறதுக்கு 2 நாள் கூட தர மாட்டா. 2 ரூபா கொடுத்துருக்க, அப்புறம் என்ன? இல்ல சார், இந்த 2 ரூபாய்க்காக நான் 2 நாளா படாத பாடுபட்டு இருக்கேன் சார். இப்படி திடீர்னு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். பல நாளா என் குடும்பமே பட்டி கிடக்கு சார். நீ பேண்டையும் சட்டையும் போட்டுட்டு ஊர் சுத்துற, குடும்பம் என்ன பட்டி கிடக்காம எப்படியா பிழைக்கும்? அதெல்லாம் இல்ல சார், ஒரு பெரிய மனுஷன் வார்த்தையை நம்புறதுனால வந்த வேணே சார். உங்களை ஒண்ணு கேட்டுக்கிறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்களே எனக்கு ஏதாவது வேலை கொடுத்தா என் குடும்பம் படைச்சுக்க சார். யோ புலம்பாதையா, இந்த பாரு இந்த வண்டி இருக்குதே, எவ்வளவு தொடச்சாலும் இப்படியாதான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, தினமும் வந்து தொடக்கிறியா? கிளீனரா இருக்கியா? யா இருக்க கூடாதா? வண்டியா தள்ளி இருக்க, அப்புறம் கிளீனரா இருந்தானே. இருக்கேன் சார், இருக்கேன் சார். சரி போ, என்னமோ பட்டினே முதல்ல அதை கவனிப்போ. எங்க போற? போய் அரிசி பருப்பு வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். அறிவு இருக்காயா? அரிசி பருப்பு வாங்குறங்கற இத்தனை நாளா பட்டிங்கற, போயா ரெடிமேடா பட்ட சாதம் வாங்கி போடியா. ஆகுது சார், நம்ம ஷெட் எங்க இருக்கு சார்? என்ன தெரியாத உனக்கு? கேளியா, மில்லியனர் மகன் டாக்ஸி டிரைவர் மணின்னு தெரியுதே, அதான் டாக்ஸி ஸ்டாண்ட். சரி சார், வரியா? வந்துறேன் சார், இருப்பு வந்துறேன். சார் கண்ணடி எந்திரி எல்லாம் எந்திரி. வா வா சாப்பிடு. அம்மா இங்க வா, சாப்பாடே வாங்கிட்டு வந்து. வா சாப்பிடு. இந்தம்மா எல்லாரும் போடு. பிடிச்சிக்க. இந்தம்மா சாப்பிடுமா. அம்மா வேலை கிடைச்சு போச்சுமா, வேலை கிடைச்சு போச்சு. உப்பு இல்லாம சாப்பிடுவோமா, மானத்தோட உடைச்சு சாப்பிடுவோம். அக்காளை கட்டினா என்ன, தங்கச்சியை கட்டினா என்ன, ஊர் பைய தானம்மா. அம்மா ஒண்ணு மட்டும் சொல்றேன், மனசுல வச்சுக்க. ஊராந்தையில எதிர்பார்த்து வாழ்றான் பாரு, அவன் குடும்பம் அப்படித்தான் சத்தியம் நிற்கும். அனுபவிச்சுட்டு சொல்றேன். நம்மள நம்பி டீ கடை வச்சுட்டான். என்ன இப்படி ஓயாம தொடச்சுக்கிட்டே இருக்கிற? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க. ரெஸ்ட் வேண்டாம் சார். உனக்கு வேணாயா? என் வண்டிக்கு வேணுமே. இப்படி போட்டு பச்சை தேய்க்கிற மாதிரி தேய்க்கிற, பெயிண்ட் எல்லாம் போய் ஓட்ட விழுந்துரும் போல இருக்கு. வண்டி தானேயா, விட்டு புடி. நான் பாலு பேசுறேன். அடே பாலு மாமாவா? நான் சந்திரு பேசுறேன். சந்துரு வீட்ல அப்பா இருக்காரா? சந்துரு எனக்காக நீ ஒரு உதவி செய்வியா? சொல்லு மாமா, செய்றேன். சந்துரு அப்பாவுக்கு தெரியாம அக்காவை அழைச்சிட்டு வந்து டெலிபோன்ல என் கூட பேச சொல்றியா? மாமா அக்கா இங்க வந்து பேசினா அப்பா
அப்பா பார்த்தாலும் பாத்துருவாரு. அக்கா ரூமுக்குள்ள பச்சிட்டு இருக்கு. டெலிபோன் எடுத்து போய் அங்க கொடுத்துறேன். ஐயோ இது ஏன்டா இங்க தூக்கிட்டு வர? ஹலோ, நான் சரோஜா பேசுறேன். சந்திப்போமா இனி சந்திப்போமா சந்திப்போமா இனி சந்திப்போமா தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா சந்திப்போமா இனி சந்திப்போமா அதிசய சோலையில் சந்திப்போமா ரகசிய காதலை சிந்திப்போமா அதிசய சோலையில் சந்திப்போமா ரகசிய காதலை சிந்திப்போமா சிந்து நதி ஓரம் நடப்போமா சின்ன சிட்டு போலே பரப்போமா சிந்து நதி ஓரம் நடப்போமா சின்ன சிட்டு போலே பரப்போமா சந்திப்போமா இனி சந்திப்போமா தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா சந்திப்போமா இனி சந்திப்போமா மயக்கத்தில் உலகை சுற்றுவோமா மணவரையில் கைப்பற்றுவோமா மயக்கத்தில் உலகை சுற்றுவோமா மணவரையில் கைப்பற்றுவோமா முல்லை மலர் மஞ்சள் விரிப்போமா முத்து சிப்பி போலே சிரிப்போமா முல்லை மலர் மஞ்சள் விரிப்போமா முத்து சிப்பி போலே சிரிப்போமா சந்திப்போமா இனி சந்திப்போமா தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா சந்திப்போமா இனி சந்திப்போமா சரோஜா, ஏன் அழகு சரோஜா? மாமா என்ன மறந்துடுவீங்களா? என்ன இப்படி கேட்கிறேன்? நீ வேற நான் வேறங்கிற நினைப்பு எனக்கு இருந்தால் உன்னை நினைக்கவோ மறக்கவோ என்னால முடியும். நீயே நானாகி விட்ட பிறகு என்னையே மறக்க என்னால எப்படி முடியும் சரோஜா? போன் பேச போன கிளீனரை இன்னும் வெளியே காணோம். இவனே கிளீனர் என்ன இது? சரோஜா, அக்கா எப்படி இருக்காங்க? சித்தி அடிக்க ஒரு தரம் உங்களை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கு. மாமா நீங்க எப்படியாவது படிச்சு முடிச்சிடுங்க மாமா. படிக்கணுங்கிற முயற்சியோட தான் நான் வீட்டை விட்டு கிளம்பி வந்தேன். ஆனா எங்க வீட்டுக்கு வந்து பார்த்த பிறகுதான் படிப்பை பத்தி நினைக்க முடியாத அளவுக்கு என் மனசு மாறி போச்சு. ஐயோ என்ன மாமா இப்படி சொல்றீங்க? ஆமா சரோஜா, அதுக்கும் காரணம் உங்க அப்பா பெரியசாமி. சரோஜா பெரியசாமி எங்க அப்பா அசுரந்தான். மாசம் மாசம் எங்க வீட்டுக்கு கொடுத்து வந்த பணத்தை 3 மாசமா நிறுத்தி விட்டார். 3 மாசமா எங்க அம்மாவும் பிள்ளைகளும் பசியும் பட்டினியுமா காலம் தள்ளுறாங்க. எனக்கு வேலை கிடைச்சு போச்சு. இப்ப அவங்களை காப்பாத்துறதுதான் எனக்கு முதன்மையான கடமையா தெரியுது. சரோஜா, இருந்தாலும் நான் எப்படியாவது படிச்சிடறேன். சரோஜா, தினம் இந்த நேரத்துக்கு நான் போன் பண்ணுவேன். நானும் இதே நேரத்துல டெலிபோன் பக்கத்துல வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். அதோட சரோஜா, இன்னொரு முக்கியமான விஷயம். நான் உங்க கூட டெலிபோன்ல பேசுறதை சந்துரு விளையாட்டுத்தனமா அப்பா கிட்ட சொல்லிட போறான்.
சந்துரு கிட்ட அப்பா கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லி வை. சொல்லி வைக்கிறேன். ஹலோ ஹலோ, யாரா? ஹலோ ராஸ்கல், யாரு? நான் தான் உங்க மகன் மணி பேசுறேன், ராஸ்கல் இல்ல. டேய் மணமணி, எல்லாரும் சரோஜா உங்ககிட்ட பேசிருந்துச்சு. என்கிட்ட தான் பேசிச்சு, வேற யார்கிட்ட பேசிச்சு? அதுக்குள்ள என்ன இடையில நீங்க கரடி மாதிரி? வீட்டை விட்டு போன நாய ஏன்டா என் போனுக்கு பேசுற? ஃபாதர், நமக்குள்ள வீட்டு பிரச்சனை தான், எல்லா பிரச்சனை கிடையாது. நாயே ஏன்னு பேச வேண்டாம். இந்த பாருங்க, என்ன மாதிரி உங்களால டீசெண்டா பேச முடியும்னா போன்ல பேசுங்க. இல்ல உங்கள மாதிரி நான் பேசணும்னு நீங்க எதிர்பார்த்தா நேரா பேசிக்குவோம். வச்சிடுறேன். ஆளு ரொம்ப உள்ற இருக்கு, வெளியே வா பாப்போம். சார், நீங்க வித்தியாசமா எடுத்துக்கூடாது. நான் டெலிபோன்ல பேசிக்கிட்டு இருந்தது எங்க குடும்ப பொண்ணு சார். குடும்பம்னா? எங்க அத்தான் பொண்ணு. அத்தான்னா? எங்க அக்கா புருஷன். அவர் பொண்ணுகிட்ட தான் சார் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஓஹோ, முறை பொண்ணா? ஏற்கனவே லவ் உண்டா? அது எப்படி சார், அவ்வளவு பப்ளிக்கா? பப்ளிக் டெலிபோன்ல பேசிருக்கிற, பப்ளிக்கா சொல்றதுக்கு வைக்கமா? சரி விடு, எத்தனை கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு இடைஞ்சல் வந்தாலும் அந்த பொண்ணை வச்சு காப்பாத்துவியா? செத்தாலும் சரி சார். கூடவே கூட்டி போயிருவியா? அப்படித்தான் போல் இருக்கு. அது சொல்லுதா? ரெண்டு பேருமே சொல்றோம். இப்ப நான் சொல்றேன், இதே இடத்துல நீ அசையாம நிக்கணும், நகரப்படாது. கையை கிட போடு, வராயிரு. முருகா, கிடைச்ச வேலையும் போயிடும் போல் இருக்கு. இதான் பப்ளிக் போனா? என்னையா முடிக்கிற? இதோட தானே போன் பேசுனேன். ஆமாங்க. இதான் உங்க அத்தான் பொண்ணா? உங்க அத்தான் யாரு? யாரு? எங்க அப்பன். சரியா? என்னது? ஆமா, இது எங்க அண்ணன் தான். ஏயா, என்ன தைரியம் இருந்தா நீ என் தங்கச்சியோட போன்ல பேசியிருப்ப. அண்ணே, உனக்கு தான் சொல்றேன், இந்த காலத்துல எல்லா விஷயத்தையும் போன்லயே புடிச்சிடுறாங்க. உங்க ரெண்டு பேருக்கும் சொல்றேன், இன்னொரு தடவை எப்பவாவது உங்களுக்கு பேசணும் போல தோணிச்சு என்கிட்ட சொல்லணும், புரியுதா? ரெண்டு பேரும் தனியா போய் பேசிட்டு வாங்க, அப்புறம் பேசுறேன். அண்ணே, பேசிட்டு இருக்கிறது நேரம் இல்லண்ணே. நாம உடனடியா செய்ய வேண்டிய 2 பெரிய காரியம் இருக்கு. என்னது? அதான் நான் வரும்போதே உங்ககிட்ட சொன்னனே, சித்திய கல்யாணம் பண்ணிக்க போறப்போ அப்பா கொடுத்த வாக்கு எல்லாம் மீறி மாமா படிப்பையும் அவங்க குடும்பத்தையும் நாசம் பண்ணி போட்டாரு. கொஞ்சம் ஏன்பா, உங்க குடும்பத்துல மொத்தம் எத்தனை பேரு? அம்மாவை சேர்த்து 8 பேர் இருப்பாங்க. உங்க அம்மாவை தவிர அத்தனை குழந்தைங்க. எப்படி சாப்பிடுறீங்க? நீங்க குடுக்குற 2 ரூபாயில. 2 ரூபாயில அத்தனை பேரும்? ஏப்பா, திங்கட்கிழமை சாயங்காலம் தானே விரதம் இருக்க சொல்லி எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க என்ன வாரம் புறாம அதானா? பெரிய தியாகம் தான். நல்ல ஆளப்பா. முதல்ல குழந்தைங்களுடைய வயிற்று பத்தி தீர்ப்போம், அப்புறம் துறையுடைய படிப்பை பார்ப்போம். புறப்படுங்க. இறக்கி விடுறதானே? என்ன வேலையா? இது என்ன வியாபாரி நினைச்சியா? அம்மா எங்க? சோத்துக்கு வழியிலானாலும் முதல்ல டான்ஸ் கத்துக்குங்க. வீட்டுல பொட்ட புள்ளன்னு ஒண்ணு பிறக்கப்படாது. அம்மா எங்க? அதுக்கும் தில்லானாதானா? வெக்கப்படாதம்மா, நான் ஒண்ணு வெளியாள் இல்ல, இதே ஊடுதான். அம்மா எங்க? சீச்சி, இது அரங்கேற்ற ஆற வரைக்கும் நிக்காதியா. காக்கா வந்து இந்தா சாரி, இப்படி பிடிச்சுக்கோ. இப்ப இறங்க மாட்டேன். நீ கத்தி ஓஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்புறம் இறக்கு. ஏய் மணி, என்னப்பா அது கதவு மேல ஏறிட்டு இறக்குப்பா. மாடி ஏறத்துக்கு மாடி ஊடா கட்டி இருக்கிற. ஏப்பா, இப்படி ஒரு பொண்ணு வீட்டுல உராச்சதுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. இந்த கத்து கத்துது எப்பவுமே இப்படித்தானா, இல்ல உச்சி வேலைக்கு மாத்திரமா? மணி, உனக்கு விஷயம் தெரியாதா? என்னங்கிற? அது உண்மை பொண்ணுப்பா. என்ன மன்னிச்சிருமா, எனக்கு என்ன அறியாம இப்படியெல்லாம் நடந்து போச்சு. நானு டாக்ஸி ஓட்டுறேன், எத்தனையோ விதத்தை பார்த்திருக்கிறேன். ஆனா பேசாத பொம்பளைய நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். அதுவும் பரவாயில்ல, ஏன்னா ஆம்பளைங்க எப்போதுமே எந்த செய்தியும் ஒரு காதுல வாங்கிட்டு இன்னொரு காது வழியா விட்டுருவாங்க. பொம்பளைங்க அப்படி இல்லை, எந்த விஷயத்தையும் 2 காதாலையும் வாங்கி வாய் வழியா விட்டுருவாங்க. அந்த விதத்துல நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. நீ மாத்திரம் இல்ல, உன்னை கட்டிக்க போறோம்னு ரொம்ப கொடுத்து வச்சவன். ஆமா. யாரப்பா இவங்கெல்லாம்? நான் தாமா பிரகலாதன், இது என் சகோதரி. ஹிரண்யன்னு சொல்லிக்கப்படுறது எங்க அப்பன். ஏன்பா இரண்யன்னு சொல்லிக்கிட்டு? சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது, தப்புதான். ஏன்னா புராணத்துல வந்த ஹிரண்யம் கூட 8 குழந்தைகளை பெற்றதுக்கு அப்புறம் வயசான காலத்துல இப்படி 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கல. அதை எங்க அப்பன் பண்ணிட்டு அவனுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டான்.
ஐயோ 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 ஐயோ. என்னப்பா அது வழியில எடுக்க பொம்பளை பிள்ளையா போகுது? எந்த கான்வென்ட்? எல்லாம் என் தங்கச்சிங்க. தங்கச்சியா? கூட பிறந்ததா? கூட பிறந்தது அத்தனையுமே பொம்பளை பிள்ளையா? ஆஹா, இப்பதான் புரியுது ஏன் எங்க சித்தி எங்க அப்பனை போல ஒரு அசுர பர்சனாலிட்டியை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு. அம்மா, இந்த குடும்பத்தை பத்தி கவலை விடுங்க. இவங்களை இனிமே பாத்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அது என்னது கையில? அரிசிப்பா இன்னைக்கு சமையல் செய்யும். அத்தனை பேருக்கும் சோறாக்கி போடுறதுக்கு இதா அரிசி? ஏமா, அச்சதையா அத்தனை பேர் தலை மேல போட்டா கூட பத்தாது போல் இருக்கு. கவலைப்படாதீங்கம்மா, இது என்ன அரிசி? இங்க பாருங்க, மார்க்கெட்டே கொண்டாந்து இறக்கி இருக்கேன். வாங்க, பஞ்சம் தீர்ந்தது. அக்கா 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 புருஷன். என்ன கேக்குற? நீ வந்ததுல இருந்து பேசாமலே நிக்கிறீல்ல, உனக்கு பேச வருமா வராதான்னு கேக்குறேன்.